சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை நம்ம வழிபட்டால் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியம், மன தைரியம், வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், இன்னும் பல சுபகாரியங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் காலையில் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும். இல்லைன்னா எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வலம் வந்துட்டு வரணும். ஒரு 11 முறை வலம் வரணும். இப்படி கோயிலில் நின்று நம்ம வலம் வந்து வரும்போது நம்ம மேலக்கு வேண்டிய அந்த கதிர்வீச்சு பட்ட உடனே உடம்புல தைரியம் கிடச்சிருது, செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது, நல்ல மனநிலை கிடச்சிருது, தெளிவான தெம்பு கிடச்சனால நோய் வராது. ஜோதிடரை போய் அடிக்கடி போய் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. தனக்குடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த எவ்ரி மார்னிங் 6 to 7 எந்திரிச்சிட்டிங்கனாவே போதும். அப்படியே ஒரு நடந்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு எம்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், சனிக்கிழமை பல்லாவரம் பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போய் வழிபட்டு வந்தாலும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலை போயிட்டு சாயந்தரம் 4 to 6 ராவுகால பூஜைகளை அட்டன் பண்ணாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எம்பெருமான பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன தேவைகள் இருக்குது, எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சூட்சமம். சிவபெருமானுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, முருகக்கடவுளுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த கோயில்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் 12 சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சூட்சமங்களை தெளிவாக சொல்கிறேன். அப்படி வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கணும். சிவாய நம. ஆனி மாதம் மிதுன ராசி. ஆனி மாதத்துக்கு அதி தேவதை விஷ்ணு பெருமான். தெய்வ கடாட்சியங்கள்லாம் கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும், யோகங்கள் நிறைஞ்சு கிடைக்கும். பல சுபகாரியங்கள்லாம் படணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விஷ்ணு பெருமானை தான் வழிபடணும். இந்த மாதம் நீங்கள் போகக்கூடிய கோவில் டி நகரில் இருக்க வேண்டிய வெங்கட் நாராயணர் கோவில், இல்லை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில், இப்படி விஷ்ணு பெருமானை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு, நல்ல வேலை, நல்ல திருமணம், குழந்தை குட்டிங்க, கருத்துள்ள மனிதருக்கு வேண்டிய கலகங்கள் நீங்கி ஒற்றுமையோடு அந்த மகாலட்சுமி போல ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தன்மை, இன்னும் பல சுகபோகமான ஒரு வாழ்க்கைகள், இப்படியாமட்ட ஒரு வாழ்க்கை தன்மைகள் வரணுன்னா மிதுன ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான் மட்டும்தான். இப்படி ஒரு மாதமும் அந்தந்த தேவதைகளை அந்த மாதம் முழுக்க வழிபட்டுக்கிட்டு வந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுடைய தன்மைகளை ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். எந்த குறையும் வராது. தடபட்ட சுபகாரியங்கள் இருந்திருந்தால் கூட இந்த மிதுன ராசி நேயர்கள் இந்த மாதத்தை விஷ்ணுவுடைய மாதம்னு சொல்லுவாங்க. இப்படி விஷ்ணு பெருமானுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள்களை தானமாக கொடுத்தோ, முறையான ஒரு நல்ல மாலைகள் கொடுத்தோ, இப்படி அவரை வசப்படுத்திக்கிட்டு தெய்வ அனுகிரகத்தை வச்சுக்கிட்டா வீட்டுக்கு எந்த தொந்தரவும் வராது. மேன்மையாக இருக்கலாம். மண் வாங்கலாம், நகை வாங்கலாம், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கலாம், பிள்ளைங்களுடைய மேன்மை, உங்களுடைய செல்வாக்கு உயரும், உயர்ந்த பதவி கிடைக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், இப்படிங்கிற ஆசைகள் இருக்கக்கூடியவங்க
இந்த மாதத்தை விஷ்ணு பெருமான் மாதம்தான் சொல்லுவாங்க. விஷ்ணு பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் நீங்கள் மேன்மை அடையக்கூடியான ஒரு நேரங்காலங்கள் பரிபூர்ணமாக இருக்குது. மிதுனராசி நேயர்களுக்கு எந்த குறையும் செல்வ செழிப்போடு இருக்கணும். சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்போடு வாழணும். சிவாய நம.